प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, हर तरफ से बुद्धि हटा गए, देखो परमात्मा में लगा गए। मन खुशियों से भर जाएगा, आचरण में जरा देखो ला गए। ज्ञान मंथन करो दुलारो, ज्ञान का दीप फिर से जला लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, अपने अंतर की ज्योति जगा लो। प्रेम शांति की किरणें फैलाओ। ये जन्म अब सफल हो तुम्हारा, अपने जीवन को सुखमय बना लो। आत्मचिंतन करो दुलारो, प्यास जन्मों की अपनी बुझा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, दो घड़ी मन प्रभु में लगा लो। व्यर्थ जाने से इनको बचा लो, व्यर्थ जाने से इनको बचा लो, व्यर्थ जाने से इनको बचा लो, व्यर्थ जाने से इनको। ये तीन बिंदु मत बिसरो, मत बिसरो। ये तीन बिंदु मत बिसरो, मत बिसरो। बीती बातों पे बिंदु धरो, बीती बातों पे बिंदु धरो। बिंदु बनो उसे याद करो, बिंदु बनो उसे याद करो। ये तीन बिंदु मत बिसरो, मत बिसरो। बीती बातों पे बिंदु धरो, बिंदु बनो उसे याद करो। ये तीन बिंदु मत बिसरो, मत बिसरो।
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, நான் மிகப்பெரிய செல்வந்தன் அப்படிங்கிற அந்த செல்வத்தின் அகங்காரம் கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. பட் உண்மையிலே நாம் ஞான செல்வத்தின் மூலமாக தன்னைத்தானே நிரப்பிக்கொள்ளணும். யார் இந்த சங்கம யுகத்தில் ஞான செல்வத்தால் தன்னை நிரப்பிக் கொள்கின்றார்களோ அவங்க சத்தியத்தில் ஒவ்வொரு ஞான ரத்தனங்கிறது விலை மதிப்பெற்றது. இதற்கு பிரதிபலனாக அங்கே பாபா சொல்கிறாரு, ரத்தனங்கள் வைரங்கள் என்பது அவங்க மாளிகையில் நிறைஞ்சிருக்கும். ஆகவே ஞான ரத்தனங்கள் தான் 21 ஜென்மத்துக்குண்டான செல்வம்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான செல்வத்தின் மூலமாக தன்னைத்தானே நிரப்பி கொள்ளணும். மேலும் பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லையும் யார் தன்னுடைய மனதை ஒரு நொடியில் ஒருமுக்கக்கூடிய தன்மை இருக்கோ அவங்க தான் சக்திசாலி ஆத்மான்னு சொல்கிறார். சக்திசாலி ஆத்மா அப்படின்னு சொன்னாவே அவங்க ஒரு பொழுதும் வீண் எண்ணங்களில் அலைப்பாய மாட்டாங்க. சூழ்நிலைகள் எப்படியா இருக்கலாம், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், பிறருடைய செயல்கள் எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் நாம் ஒரு செகண்டில் ஒரு முகமாக முடியும். ஓம் சாந்தி. 5/12/2024 बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, तुम्हें जो ज्ञान मिलता है उस पर विचार साहन मंथन करो. இனிமையான குழந்தைகளே,
உங்களுக்கு என்ன ஞானம் கிடைக்கின்றதோ அதனை நீங்கள் நன்றாக மந்தன கடைதல் சிந்தனை செய்யன்னு சொல்றார். ஞானத்தை நாம நன்றாக சிந்தனை செய்யணும். தயிரை கிடைச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? தண்ணியை போட்டு கடைஞ்சா என்ன கிடைக்கும்? தண்ணியில் நீங்கள் எவ்வளோதான் மற்ற போட்டு கடைஞ்சாலும் ஒன்றும் கிடைக்காது. அதே நம்ம தயிரில் மற்ற போட்டு கடையும் போது நமக்கு வெண்ணெய் திரண்டு வரும். ஆக நான் எதை சிந்தனை கடைதல், எதை நாம் சிந்திக்கணும்? ஞானம், ஞான ரத்தனங்கள். ஸோ அந்த ஞான ரத்தனங்கள் கடையும் போது நமக்கு சக்தி கிடைக்கும். வேண்டாத விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், வீணான விஷயங்கள் இதெல்லாம் தண்ணியில் மற்ற போட்டு கடையிற மாதிரி. அது நமக்கு ஈஸியாயிடுச்சு, பழக்கமாயிடுச்சு, அதை நம்ம கடைய முடியுது. ஆனால் அதனால பாபா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சக்தி இழப்பீர்களை தவிர சக்திசாலி ஆக முடியாது. நிறைய பேருடைய கேள்வி, எப்படி ஞானத்தை சிந்திக்கிறது? சிந்தனை செய்ய வரமாட்டேங்குதே. தேவையில்லா விஷயத்தை பற்றி நம்ம எப்படி சிந்திக்கிறோம்? அது இயல்பாயிடுச்சு. அதே போல் நாம் அன்றாடம் கேட்கக்கூடிய முரளியை பல முறை நாம் அன்னைக்கு பாபா என்ன சொன்னார் அதை நம்ம ரிப்பீட் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞானம் கடைதல் என்ற பழக்கம் ஏற்பட்டுடும். கேள்வி, 21 जन्मों के लिए मालामाल बनने की साधन क्या है? 21 பிறவிகளுக்கு செல்வந்தர்களாக ஆக வேண்டும் என்றால் அதனுடைய வழிமுறை என்ன? பதில், ज्ञान रतन, जितना तुम इस संगम युग पर ज्ञान रतन धारण करते हो उतना मालामाल बनते हो. ஆக நாம் செல்வந்தர்களாக ஆகணும்னா அதனுடைய சாதனம், அதனுடைய வழிமுறை என்ன? ஞான ரத்தனம். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சங்கம யுகத்தில் ஞான ரத்தனங்களை தாரணை செய்கின்றீர்களோ அவ்வளோ நீங்கள் செல்வந்தர்களாக ஆகுவீர்கள். அபிக்கு ज्ञान ரத்தன் வஹா ஹீரே ஜவஹரத் பன் ஜாத்தா ஹை. இப்போ நம்ம கேட்கக்கூடிய இந்த ஞான ரத்தனங்கள், ஒவ்வொரு ஞானமும் சத்தியத்தில் என்ன ஆகிடும்? வைரங்களாக, வைடூரியங்களாக ஆகிவிடும். जब आत्मा ज्ञान रतन धारण करे, मुख से ज्ञान रतन निकले, रतन ही सुने और सुनाए, तब उनकी हर्षित चेहरा से बाप का नाम बाला हो. எப்பொழுது ஆத்மா ஞான ரத்தனங்களை தாரணை செய்கின்றதோ, வாயின் மூலமாக ஞான ரத்தனங்களை கூறுகின்றதோ, ரத்தனங்களை கேட்க வேண்டும், ரத்தனங்களை நாம் பிறருக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர்கள் மகிழ்ச்சி நிறைந்த முகம் உடையவர்களாக ஆவார்கள், பாபாவின் புகழை பரப்புவார்கள். அசுரகுண் நிகாலே தப் மாலா மால் பனே. அசுர குணங்கள், அதாவது தீய குணங்களை நீக்கிவிட்டால்தான் நீங்கள் செல்வந்தர்களாக ஆக முடியும். ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. இருட்டும் வெளிச்சமும் ஒன்றா இருக்க முடியுமா? சூரியனும் நிலாவும் வானத்தில் ஒரே நேரத்தில் இருக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் நாம் நமக்குள்ள கெட்ட குணங்கள் இருந்ததுன்னா ஞானம் இருக்காது. அப்போ ஞானம் இல்லைன்னா நம்ம எதிர்காலத்தில் செல்வந்தர்களாக ஆக முடியாது. அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் கெட்ட குணங்கள், அசுர குணங்களை நீக்குங்க, அப்போ தான் செல்வந்தர்களாக. அசுர குணம் இருந்ததுன்னா புத்திங்கிற பை ஓட்டை விழுந்துருச்சுங்கிறார். ஓட்டப்பையில் எதாவது போட்டால் தங்குமா? ஓட்டப்பானையில் எதாவது ஊற்றுனா அதில் நிற்குமா? இல்லை, ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும், கீழே போயிட்டே இருக்கும். ஆக அவங்க ஞானம் கேட்டாலும் யோகா ஆனாலும் அவங்களுக்குள்ள சக்தி அனுபவம் ஆகாது, நிரம்பிய தன்மை அவங்க அனுபவம் செய்ய முடியாது. ஓம் சாந்தி. बाप बच्चों को ज्ञान और भक्ति पर समझाता है. பாபா குழந்தைகளுக்கு
ஞானம் மற்றும் பக்தியை பற்றி புரிய வைக்கின்றார். एक तो बच्चे समझते सत्य में भक्ति नहीं होता है. குழந்தைகள் இதனை புரிந்து கொண்டீர்கள், சத்தியுகத்தில் பக்தி என்பது இருக்காது. ज्ञान भी सत्य में नहीं मिलता. சத்தியத்தில் பக்தியும் இருக்காது, ஞானமும் இருக்காது. துவாபரயுக கலியுகத்தில் பக்தி இருக்கும், ஞானம் இருக்காது. சங்கம யுகத்தில் ஞானம் இருக்கு, பக்தி இல்லை. பட் பக்தினா என்னன்னு தெரியும். श्री कृष्ण ने भक्ति करता है, न ज्ञान की मुरली बजाता है. ஸ்ரீ கிருஷ்ணன் பக்தியும் செய்வதில்லை, ஞான முரளி என்பதும் வாசிப்பதில்லை. முரளி மனா கியான் தேனா. முரளி இசைத்தல் என்றால் என்ன அர்த்தம்? இங்க பாபா புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய முரளி சொல்லல. முரளி என்றாலே ஞானத்தை கொடுப்பது. காயன் ஹைனா முரளி மே ஜாது, மகிமை பாடப்பட்டிருக்கின்றது. புல்லாங்குழல் இசையில் மந்திரம் என்று. புல்லாங்குழல் இசையில் மந்திரம் என்றால் என்ன அர்த்தம்? முரளியில மந்திரம்னு சொல்லியிருக்காங்க. அந்த புல்லாங்குழல் இசைப்பதனால எந்த ஒரு ஜாது மந்திரம் கிடையாது. ஞான புல்லாங்குழலை பாபா இசைக்கும் போது நாம எப்படி மாற்றம் நமக்குள்ள. மந்திரம்னா என்ன? மந்திரம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? திடீர்னு பார்த்தா கையில திருநீர் வர்றதை காட்டுவாங்க. சில சித்தி வேலைகள் செய்து காட்டுவாங்க. கையில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் கையை மூடி திறந்தால் ஏதாவது பூ வரும், லிங்கம் வரும். இந்த மாதிரி எல்லாம் சித்தி வேலைகள் செய்கிறவங்களை என்ன சொல்கிறோம்? மந்திரவாதிகள், மந்திரக்காரர்கள் சொல்கிறோம். அதே போல் பாபா ஞான முரளியின் மூலமாக ஆத்மாவை எவ்வளோ மாற்றம் செய்கிறார். ஆகவே இதுதான் மந்திரம். ஜரூர் கோய் ஜாது ஹோகானா, அவசியம் பாபா முரளியின் மூலமாக மந்திரத்தை செய்கிறாரு. சிறுப் முரளி பஜானா காமன் பாத்கை. புல்லாங்குழல் இசைப்பது என்பது ஒரு பொதுவான விஷயம். ஃபக்கீர் லோபி முரளி பஜாத்தாகை. பிச்சைக்காரங்க கூட என்ன பண்றாங்க? புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க. இஸ்மே தோ கியான் கி ஜாது ஹை. ஆனா புல்லாங்குழல் இசையில் மந்திரம்னு பாடியிருக்காங்கன்னா, எந்த புல்லாங்குழல் இசை? ஞான புல்லாங்குழல் இசை தான் மந்திரம். மற்றபடி சாதாரண புல்லாங்குழல் இசையில் என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வாசிச்சாங்கன்னா தன்னை மெய் மறந்துடுவான். ஆக எவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் அதன் மூலமாக ஒன்றும் மாற்றங்கள் ஏற்படுறதில்லை, மந்திரம் இல்லை. அக்ஞான் கோ ஜாது நஹி கஹெங்கே. அறியாமையை மந்திரம் என்று ஒரு பொழுதும் சொல்ல மாட்டோம். மனுஷ சமஸ்தே கிருஷ்ண முரளி பஜ்தா தா உன்கி பகுத் மகிமா கர்த்தே ஹை. மனிதர்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் முரளி வாசித்தார் என்று அவருக்கு ரொம்ப மகிமை செய்கிறாங்க. பாக்கத்திய கிருஷ்ணன் தோ தேவதா தான். பாபா சொல்றாரு கிருஷ்ணன் தேவதையாக இருந்தாரு. மனுஷ சே தேவதா, தேவதா சே மனுஷ ஏக் ஹோத்தா ஹி ரஹ்தா ஹை. மனிதர்கள் இருந்து தேவதையாக, அப்புறம் தேவதைகள் இருந்து மனிதர்களாக ஆயிற்றே இருக்காங்க. தெய்வீ சிருஷ்டி பி ஹோத்தா ஹை, மனுஷ சிருஷ்டி பி ஹோத்தா ஹை. தெய்வீகமான உலகம் என்பதும் இருக்கின்றது, மனித உலகம் என்பதும் இருக்கின்றது. இஸ் கியான் சே மனுஷ தேவதா பந்தே ஹை. இந்த ஞானத்தின் மூலமாக மனிதர்கள் தேவதையாக ஆகிறார்கள். ஜப் சத்யுகை தோ கியான் கா வர்ஷா ஹை. சத்தியுகமாக இருக்கும் பொழுது, அது சத்தியுகம், இது ஞானத்தின் ஆஸ்தி. சங்கம் யுகத்தில் நம்ம ஞானம் கேட்குறோம். இந்த ஞானத்தினுடைய பிராப்தி தான் என்ன? சத்தியத்தினுடைய பிராப்தி, தேவ பதவியினுடைய பிராப்தி. சத்தியமே பக்தி ஹோத்தி நகி. சத்தியத்தில் யாரோ பக்தி செய்ய மாட்டான்.
ஏன்னா பக்தி செய்யணுங்கிற அவசியமே இல்லை. துக்கம், கவலை, அசாந்தி, பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஏதாவது இருந்தால் தான் கடவுளை நினைப்பாங்க. ரெண்டாவது, நமக்கு அங்கே ஞானம் இல்லை. பரமாத்மா யாருங்கிற ஞானம் இல்லை. மூணாவது, நாமளே எல்லா குணங்கள் நிறைந்தவர்களாக, தூய்மையாக, சுகமாக, संपन्नमा இருக்கிறதுனால அங்கே பக்தி செய்ய மாட்டோம். देवता जब मनुष्य बनते तब भक्ति शुरू होती. ஆனால் தேவதைகளே எப்போ மனிதர்களாக மாறுகின்றார்களோ அப்பதான் பக்தி ஆரம்பமா. எப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய டிவினிட்டி, பியூரிட்டி இதை இழக்கிறோமோ அப்போ மனிதர்கள்னு சொல்றோம். அப்பதான் பக்தி ஆரம்பம். मनुष्य को विकारी, देवताओं को निर्विकारी कहा जाए. மனிதர்கள் அப்படின்னா பாபா விளக்கம் சொல்றாரு, விகாரிகள், விகாரத்தன்மை உள்ளவங்க மனிதர்கள். ஆனா தேவதைகள் என்றாலே விகாரங்கள் அற்றவர்கள். देवताओं की सृष्टि को पवित्र दुनिया कहा जाता है. தேவதைகளுடைய உலகத்தை தூய உலகம் என்று சொல்லப்படுகின்றது. अभी तुम मनुष्य से देवता बन रहे हो. இப்போ நீங்க மனிதர்கள் இருந்து தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். देवताओं में फिर ये ज्ञान होगा नहीं. தேவதைகள் கிட்ட அப்புறம் இந்த ஞானம் என்பதே இருக்காது. தேவதாயே சத்கதி மீகே, தேவதைகள் சத்கதியில் இருப்பாங்க. ஞான் சாகிய துர்கதி வாலோங்கோ, ஞானம் எப்போ தேவையா இருக்கு? எப்போ ஆத்மா துர்கதி தாழ்ந்த நிலை அடைஞ்சிருதோ அப்பதான் ஞானம் தேவையா. இஸ் ज्ञान से देवी गुण आता है. இந்த ஞானத்தின் மூலமாக தெய்வீக குணங்கள் என்பது வருகின்றது. ज्ञान की धारण वालों का चलन देवताई होती है. ஞானத்தை தாரணை செய்யக்கூடியவர்களுடைய நடத்தை தேவதைகள் போல் இருக்கும். அவங்க நட தேவதை போல் இருக்கு, அவங்க முகம் தேவதை போல இருக்கு, அவங்க பேசுறது தேவதை போல பேசுறாங்க அப்படின்னு பொதுவாக உலகத்துல சொல்லுவாங்க. லக்ஷ்மி கடாட்சமா இருக்காங்கன்னு யாராவது முக அம்சம் இருந்தா சொல்லும். ஆனா பாபா சொல்றாரு, ஞானத்தை தாரணை செய்யும்போது அவங்க நடத்தை எப்படி இருக்குங்கிறாரு? தேவதைகள் போன்ற நடத்தை. தேவதைகள் போன்ற நடத்தைன்னு என்ன? அவர்களுடைய நடத்தையில் குணங்கள் வெளிப்படும். கம் தாரண் வாலோं की चलन मिक्स होता है. ஞானத்தை குறைவாக நடைமுறைப்படுத்துறவங்க எப்படி இருப்பாங்க? மிக்ஸ், கலப்படமா இருக்கும். குணங்களும் வெளிப்படும், அப்பப்போ அவகுணங்களும் வெளிப்படும். அசுர சலந்தோ நகி கஹிங்கே, அசுரத்தனமான நடத்தை என்று சொல்ல முடியாது. தாரண் நகி தோ ஹமாரா பச்சா கைசே கஹலாயேங்கே. பாபா சொல்ற அழகா, நீங்கள் ஞானத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நான் எப்படி உங்களை என்னுடைய குழந்தைன்னு சொல்ல முடியும் இல்லையா? பாபாவுடைய ஞானம் கேட்டுட்டும் நம்ம தீய குணங்களுக்கு அடிமையாகி இருந்தா, இன்னும் ஓம் சாந்தி போறாங்க, இவங்க இப்படி இருக்காங்க, பாபா வீட்டுக்கு போறாங்க இப்படி இருக்காங்க கேட்பாங்க இல்லையா? அதனால பாபா சொல்ல, நான் எப்படி உங்களை என்னோட குழந்தைன்னு சொல்ல முடியும்? बच्चे बाप को नहीं जानते, बाप भी बच्चों को कैसे जानेंगे? குழந்தைகள் தந்தையை அறியாமல் இருக்கிறார்கள், பாபாவோட எப்படி குழந்தைகள் அறிந்து கொள்ள முடியும்? கித்னே கச்சி கச்சியா காலியா பாப் கோ தேதா ஹை. அறியாத காரணத்தினால் என்ன பண்றாங்க? பாபாவையே நிந்தனை செய்கிறார்கள். भगवान को गाली देना कितना खराब. பகவானை நிந்தித்தல் என்பது எவ்வளோ மோசமானது. फिर जब ब्राह्मण बनते गालियां देना बंद हो जाता है. எப்போ அவங்க பிராமணர்களாக ஆகின்றார்களோ அப்போ நிந்தனை செய்வது என்பது ஸ்டாப். ஏன்னா ஞானத்தை புரிஞ்சுக்கிறோம்.
புரியாதனால நம்ம சர்வ வியாபின்னு சொன்னோம். கஷ்டம் வந்தால் கடவுளே நீ தான் கஷ்டம் தர, உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அவரை நிந்தனை பண்ணுறோம். பட் எப்போ பிராமணாகிறோமோ அப்போ பாபாவை நிந்திக்கிறது இல்லை. இஸ் கியான் கா விசாசன் மந்தன் கருணா சாஹியே. நீங்கள் கேட்கும் ஞானத்தை நன்றாக கடைய வேண்டும். ஏன்னா எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அதை பற்றி ஆத்மா கட்டாயம் நினைக்க ஆரம்பிக்கும். அவங்க அப்படி சொன்னாங்கல்ல, அவங்க இப்படி செய்தாங்கல்ல, இவங்க அப்படி பேசினாங்கல்ல, அப்படிலாம் தேவையில்லா விஷயத்தை நம்ம மைண்டில் ரிப்பீட் பண்ண முடியுது. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் கேட்குற ஞானத்தை சிந்தனை பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் விச்சாசார் மந்தன்கர் ज्ञान को उन्नति में लाते हैं. மாணவர்கள் ஞானத்தை நன்றாக கடைதல் வேண்டும், சிந்தனை செய்யணும். அதன் மூலமாக தான் நம்ம என்ன ஆக முடியும், உன்னதி முன்னேற்றத்தில் போக முடியும். तुमको ज्ञान मिलता है, उस पर अपना विचार मंथन करने से अमृत निकलेगा. எப்படி அங்கே தயிரை கடைஞ்சா வெண்ணெய் கிடைக்குதோ அதே போல் பாபாசன ஞானத்தை கடைவதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது, அமிர்த் நிகழேகா, அமிர்தம் கிடைக்கும்னு சொல்றார். என்ன கிடைக்குது, அமிர்தம். விசாசன் மந்தன் நஹி ஹோகா தோ கியா மந்தன் ஹோகா. நீங்க ஞானத்தை சிந்தனை செய்யவில்லை என்றால் அப்ப என்ன சிந்தனை செய்வீங்க, असुर विचार मंथन जिसे खिचड़ा ही निकलता है. ஏன்னா மனசு ஏதாவது ஒன்று நினைக்கணும். நீங்க இந்த நல்ல விஷயங்களை நினைக்கலன்னா அப்போ கெட்ட விஷயங்கள், வீணான விஷயங்கள், தேவையில்லா விஷயங்கள் நினைக்கும். அதிலிருந்து என்ன வருங்கிறாரு, கிச்சடா, குப்பை தான் வரும். அபி தும் ஈஸ்வரிய ஸ்டூடெண்ட் ஹோ. இப்போ நீங்கள் ஈஸ்வரிய மாணவர்கள். जानते हो मनुष्य देवता बनने की बड़ाई पाप पड़ा रहा है. மனிதர்களிலிருந்து தேவதையாக மாறக்கூடிய ஒரு படிப்பு தான் பாபா உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். தேவதா தோ நஹி படாயேங்கே. தேவதைகள் கற்பிக்க மாட்டார்கள். தேவதாவுக்கு கபி ज्ञान का सागर नहीं कहा जा. தேவதைகளை ஒரு பொழுதும் ஞான கடல் என்று கூற முடியாது. ஞான கடல்னு சொல்ல முடியாது, மாஸ்டர் ஞான கடல்னு சொல்ல முடியாது. बाप ज्ञान का सागर है तो अपने से पूछना चाहिए हमारा में सभी देवी गुण है. பாபா ஞான கடல். இப்ப தன்னை தானே கேளுங்க, எனக்குள் அனைத்து விதமான தெய்வீக குணங்கள் இருக்கா. ஏன்னா ஞானங்கிறது விதை. ஸோ அந்த விதையிலிருந்து வரக்கூடிய பலன் என்ன, தெய்வீக குணங்கள். अगर असुर गुण है तो उसको निकाल देना चाहिए तब ही देवता बने. இன்னும் உங்களுக்குள்ள அசுர குணம், கெட்ட குணங்கள் இருக்குதுன்னா அதை நம்ம நீக்க வேண்டும். ஏன்னா அதை நீக்கினாதான் நீங்க தேவதையாக மாற முடியும். அபி தும்கோ புருஷோத்தம் சங்கம் யுகப்பர். இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கீங்க. புருஷோத்தம் பன் ரஹே ஹோ தோ வாத்தாவரண் பி அச்சா ஹோனி. நீங்கள் உத்தமமான மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். அதனால வாயு மண்டலம் கூட அச்சா ஹோனா, நல்லா இருக்கும். சீச்சி பாத்தே முக்ஸே நகி நிக்கல்னாச்சு. உங்க வாயிலிருந்து அசுத்தமான வார்த்தைகள் வெளிவரக்கூடாது. ஏன்னா நம்ம வாயிலிருந்து ரத்தனம் தான் வரும். நஹி தோ கஹா ஜாங்கி கம் தர்ஜ் கா. உங்களை வாயிலிருந்து அசுத்த வார்த்தைகள் வந்ததுன்னா உங்க பதவி குறைவாக ஆயிடும். वातावरण से झट पता पड़ जाता है, मुख से वचन ही दुख देने वाला निकलता है. சூழ்நிலைகள், வாயு மண்டலம் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இவங்க எப்படிப்பட்ட பேச்சுக்கள், விவகாரங்கள் செய்கிறாங்க. துக்கத்தை தரக்கூடிய வார்த்தைகள் பேசினா ஆட்டோமேட்டிக்காக பதவி குறைஞ்சிடும். தும் பச்சோं को बाप का नाम बाला करना है. குழந்தைகள் நீங்கள்
தந்தையின் புகழை பரப்ப வேண்டும். சதை முக்கடா ஹர்ஷித் ரஹ்னீச்சே, உங்களுடைய முகம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். முக்ஸே சதே ரத்தன் ஹி நிகில, உங்கள் வாயிலிருந்து சதா என்ன வரணும்? ரத்தனங்கள். வாயை திறந்தாவே ரத்தனங்கள் தான் வரும். வாயை திறந்தாவே சிலர் கல்லாக வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள், துக்கம் தரக்கூடிய வார்த்தைகள் சிலர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி வரக்கூடாது. பாபா நமக்கு சொல்ல, நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? வரம் தரக்கூடியதாக இருக்கணும், சுகம் தரக்கூடியதாக இருக்கணும், உற்சாக ஆர்வத்தை தைரியத்தை தரக்கூடியதாக இருக்கணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணுமே தவிர பிஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. லக்ஷ்மி நாராயண் கித்னா ஹர்ஷித் முகே, லக்ஷ்மி நாராயணன் எவ்வளோ மகிழ்ச்சியான முகத்தோற்றம் இருக்கு. இன்கி ஆத்மானே கியான் தாரன் கியே தே, ஏன்னா அவர்களுடைய ஆத்மாக்கள் ஞானத்தை தாரணம் பண்ணாங்க. எப்போ? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணுக்கு முற்பிறவினா சங்கமயுகத்தில். முக்ஸே ரத்தன் நிகழ்த்தே தே, வாயிலிருந்து எப்பொழுதுமே ரத்தனங்கள் தான் வந்தது. ரத்தன் ஹி சுந்தே சுனா தேத்தே, அந்த லக்ஷ்மி நாராயணன் ஆத்மா சங்கம யுகத்தில் ரத்தனங்களை கேட்டாங்க, ரத்தனங்களை மற்றவங்களுக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. கித்னி குஷ் ரஹ்னி சாஹியே, அப்போ ரத்தனங்கள் கேட்பது, ரத்தனங்களை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க. செலவில்லாமல் பாருங்கள், குஷி கிடைக்கிது. अभी तुम जो ज्ञान रतन लेते फिर सच्चा हीरे जवाहरत बन जाते हैं. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். என்ன புரிதல்? இப்போ நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஞான ரத்தனங்களும் பின்னாடி என்ன ஆயிடும்? ஹீரே ஜவஹரத், வைர வைடூரியங்களாக மாறிவிடும். नौ रतन की माला कोई हीरे जवाहरत की नहीं है, इन चैतन्य रत्नों की माला है. நவரத்ன மோதனங்கள், நவரத்ன மாலைன்னு சொல்றாங்க. அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு? இந்த ஸ்தூல ரத்தனத்தினுடைய பிஸ்னஸ் பாபா செய்யறது கிடையாது. பாபா எதை பார்க்குறாரு? சைத்தன்யமான ரத்தனங்களுடைய மாலை. சைத்தன்யமானது, உணர்வுள்ளது எது? ஆத்மாதான். मनुष्य लोग फिर बक रतन समझ अंगूठिया आदि पहनते हैं. எந்த ரத்தனங்கள் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்க? ஸ்தூலத்தில் உள்ள ரத்தனங்களை தேடி கண்டுபிடிச்சு அணிஞ்சுக்கிறாங்க. ज्ञान रतन की माला इस पुरुषोत्तम संगम पर ही बनते हैं. ஞான ரத்தனங்களுடைய மாலை இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் கிடைக்கின்றது. एक रतन ही 21 जन्मों की माला माल बना देता है. திரும்பி பாபா கோடிட்டு சொல்றார், கவனம் கொடுக்கணும்னு சொல்றார். எது? இந்த ரத்தனங்கள் தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு மாலாமால் செல்வந்தர்களாக ஆக்குகின்றது. ஜிஸ்கோ கோய் லூட் ந சகே. இந்த செல்வத்தை நீங்க எவ்வளவு வேணா உங்களுக்குள்ள சேமிக்கலாம். இதை யாராலையும் கொள்ளையடிச்சிட்டு போக முடியாது. யஹான் தோ பெஹனோ கோய் ஜட் லூட் லேவே. கலியுகத்தில் நீங்க அந்த மாதிரியான பொருள்களை அணிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க? எவனா திருட திருடி போயிடுவான். यहाँ मैनेजर कोई लूट तो अपने को बहुत बहुत समझदार बनाना है. ஆக உங்களை நீங்களே மிகுந்த புத்திசாலியாக ஆக்க வேண்டும். அசுர குண்கோ நிக்கால்னா, பாபா திருப்பி சொல்றார், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அசுரத்தனமான கெட்ட குணங்களை நீக்கிடு. அசுர குண் வாலம் கி ஷக்கல் ஹி ஐசா ஜாத்தி ஹே. யார்கிட்ட நல்ல குணங்கள் நிறைஞ்சிருக்கோ அது அவங்க முகத்துல வெளிப்படும்.
யார்கிட்ட கெட்ட குணம் நிறைஞ்சிருக்கோ அதுவும் முகத்தில் வெளிப்படும். குரோது மீத்தோ லால் தம்பா மிசல் ஓஜாத். நீங்க பாபா குழந்தைகள் கோபப்படும்போது எப்படி ஆயிடுது, உங்க முகமே அப்படியே செவந்து போயிருதுங்கிறார். காம் விகார் வாலே தோ எக்தம் காலா முக் வாலே பன் ஜாத்தா ஹை. காம விகாரம் உள்ளவர்கள் ஒரேடியாக கருப்பு முகத்தோற்றம் உள்ளவங்களா ஆயிடுறாங்க. ஸ்ரீ கிருஷ்ண கோபி कहला दिखाते हैं ना, श्री कृष्ण கூட சொல்றாங்க, காட்டுறாங்க. विकारम के कारण ही गोरी से सावरा बन गई. விகாரங்களின் காரணத்தினால என்ன ஆயிருது, வெண்மையாக இருந்தவர் கருப்பாக ஆகிவிடுகிறார். बच्चों को हर एक बात का विशेषण मंथन करनी चाहिए. குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணும், ஞான சிந்தனை செய்யணும். இப்படாய் பௌத் தன் பானை கி. இந்த ஒரு படிப்பே நிறைய செல்வத்தை சம்பாதிக்கிறது கூடான படிப்பு. பச்சோம் கா சுனா ஹுவா ஹே. குழந்தைகள் சொல்றத பாபா கேட்கிறார். கின் விக்டோரியா கா வஜீர் பலே பௌத் கரீப் தா. கியூன் விக்டோரியா அவருடைய மந்திரி முதல்ல ரொம்ப ஏழையா இருந்தாராம். தீவா ஜலாக்கர் படாத்தா தா. ஒரு விளக்கேற்றி வச்சுதான் உட்காந்து படிப்பாராம். பரந்து வக் படாயி கொய் ரத்தன் தொடுகை. ஆனா அந்த ஒரு கல்வி, அந்த ஒரு படிப்பை நம்ம என்ன சொல்ல முடியாது, ரத்தனங்கள் என்று சொல்ல முடியாது. நாலேஜ் படுக்கர் பூரா பொசிஷன் பாலேத்தீகை. யார் இந்த ஞானத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவங்க பொறுப்பானவர்களா ஆயிடுறாங்க, ஒரு பொசிஷனுக்கு வர்றாங்க. உலக கல்வியை பாருங்க, நல்லா படிச்சாங்கன்னு என்ன ஆறாங்க, ஒரு பொசிஷன், டாக்டர், அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு தகுதி அவங்களுக்குள்ள வந்துடுறது. தோ படாய் காம் ஆயி நக்கி பைசா. ஆக அவங்க கற்றுக்கொண்ட படிப்பு என்ன ஆகுது, அவங்களுடைய காரியத்திற்கு பயன்படுது. வெறும் பணமாக வச்சுட்டு இருந்தேன்னா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. கல்வி, அறிவு வேணும். படாய்ஹி தன்ஹி. ஆக கல்விதான் செல்வமாக உள்ளது. வகை அதுக்கா எக் பேகத் கா தன். உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லைக்குட்பட்ட செல்வம். பட் பாபா கொடுக்கறது என்ன, பேகத் கா தன், எல்லைக்கு அப்பாற்பட்ட செல்வம். அபி தும் சமஸ்தே ஹோ பாப் ஹம்கோ படாக்கர் விஸ்வகா மாலிக் பனா தேத். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், பாபா நமக்கு கல்வி கற்பித்து உலகத்துக்கே எஜமானனாக ஆக்குகின்றார். வஹா துதன் கமானே கிலே படை நகி படை. அங்கு செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக படிக்க மாட்டாங்க. டாக்டரோ லாயரோ ஜட்ஜோ ஆகணுங்கிறதுக்காக அங்கே எதுவுமே படிப்பு இருக்காது. ஏன்னா அங்கே எல்லாமே செல்வம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அதனால தெய்வீகமான அறிவு இருக்கும். ஆக இந்த உலக கல்விங்கிறது அங்கே தேவை இருக்காது. வஹன் तो अभी के पुरुषार्थ की अब तक धन मिलता है. ஆனால் அங்கே நீங்க இப்போ செய்யக்கூடிய முயற்சியின் பலனாக நிறைய செல்வம் கிடைக்கும். தன் அவினாஷி பன் ஜாத்தா ஹை. செல்வங்கள் அழிவற்றதாக மாறிடும். देवताओं के पास बहुत धन था, फिर जब वाम मार्ग रावण राज्य आता है तो कितना धन था, कितना मंदिर बनाए. தேவதைகள் எப்போ வாம மார்க்கத்தில் செல்கின்றார்களோ ஏழையாயிடுறாங்க. பாபா எவ்வளோ பெரிய செல்வந்தனாக ஆக்கினாரு. ஆனால் எப்போ நம்ம ராவண ராஜ்யத்தில் வர்றோமோ, விகாரத்தில் போகிறோமோ, அப்போ அந்த செல்வங்கள் இழந்துடும், ஆலயங்கள் கட்டுறோம். फिर मुसलमान ने लूटा. கோவிலில் தங்க விக்கிரகங்கள், வைர வைடூரியங்களை போட்டு அலங்காரம் பண்ணி சிறப்பாக வச்சுருந்தோம். ஆனால் முஸ்லீம்களுடைய கண்ணு பட்டது, பாரதத்தில் இவ்வளோ செல்வம் இருக்கா. ஒரே ஒரு கஜினி முகமதே 16 முறை கொள்ளையடிச்சாருன்னா அப்புறம் மற்ற எத்தனை பேர் வந்திருப்பாங்க.
யோசிச்சு பாருங்க. आजकल की पढ़ाई में इतना धनवान नहीं बन सकता. கலியுகத்தினுடைய கல்விகள் மூலமாக நாம இவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் ஆக முடியாது. சேலரி 5 லட்சம் வாங்குறாங்கன்னா அப்போ 5 லட்சம் சேலரி அப்படிங்கிறாங்க. ஆக அந்த படிப்புக்கு அவங்க எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, மனப்பாடம் பண்ணுறாங்க, பல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்போ ஒரு டிகிரி கிடைச்சுன்னா ஒரு ஸ்டாட்டஸ் கிடைக்கிது. ஆனால் அந்த கல்வியின் மூலமாக 21 ஜென்மத்துக்கு செல்வந்தர்களாக மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. இஸ் படாய் சே தேக்கோ மனுஷ கியா பன் ஜாத்தா ஹே. ஆனால் இந்த படிப்பை பாருங்க, இந்த படிப்பின் மூலமாக மனிதர்கள் என்னவாக ஆயிடுறாங்க, என்னவாயிடுறாங்க. कितना साहूकार बन जाता है, कितना धनवान थे. எவ்வளோ செல்வந்தர்களாக இருந்தோம், இப்போ மீண்டும் என்ன ஆயிரும், கரீப் சே சவுகார், ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக மாறிடும். அபி பாரத் தேக்கோ கித்னா கரீப். இப்போ பாரதம் பாருங்க எவ்வளோ ஏழையாச்சு. நாம் கே சவுகாரி பி ஜோ ஹே உன்கோ பி ஃபுர்சத்தி நஹி. பேரளவுக்கு பணக்காரங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு என்ன இல்லை, நேரமே இல்லை. பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ், ஜாப் ஜாப் ஜாப்னு. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கள பாருங்கள், வெறும் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறதுக்கு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்மேன் மல்டி மில்லியர் ஆகணுன்னா எவ்வளோ டைம் ஒதுக்குறாங்க. अपने धन பொசிஷன் का कितना अहंकार रखता है. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பணம் வர வர பொசிஷன் உயர உயர அகங்காரம் வந்துடுறது. इसमें अहंकार आदि मिठा जाना. ஆனால் பாபா சொல்றாரு, குழந்தைகளுக்குள்ள அகங்காரம் என்பதே இருக்கக்கூடாது. இருந்தால் நீக்கணும். என்னன்னா ஞானி ஆத்மா. ஆத்மா ஹே, आत्मा के पास धन दौलत जीरे जवहरत आदि कुछ भी नहीं. ஆத்மா இந்த சரீரத்தில் இருக்கும்போது இந்த தங்கம் வைரம் வைடூரியம் செல்வங்கள் எல்லாமே. ஆத்மா தனியாக போயிடுச்சுன்னா ஏதாவது அதுகிட்ட பணம் இருக்குன்னு அது அகங்காரம் கொள்ள முடியுமா? பாப் கேते मीठे बच्चे தேகி சை தேக்கி சபி சம்பந்த் சோடோ. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, தேக சகிதம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் சோடோ விட்டுவிடுங்கள். ஆத்மா ஷரீர் छोड़ता फिर सौकार आदि सब खत्म हो जाता. ஆத்மா உடலை விடும்போது எல்லாமே போயிடுது. பெரிய பணக்காரன் அப்படிங்கிறது எல்லாமே போயிடுது. ஏன்னா அது இந்த உலகத்தில் கிடைச்சது இந்த உலகத்திலே விட்டுட்டு தான் போகணும். ஆத்மா இதை கொண்டு போக முடியாது. फिर जब नए सिर से पड़े धन कमाए तब धनवान बने, या तो दान पुण्य अच्छा किया होगा तो साहूकार के घर में जन्म लेंगे. மீண்டும் பிறவி எடுக்கும்போது மீண்டும் அது கல்வி படித்து மீண்டும் அது வேலைக்கு போய் செல்வத்தை ஈட்ட வேண்டும். இல்லை இந்த பிறவியில் நிறைய தான புண்ணியங்கள் செய்திருந்தால் பணக்கார வீட்டில் போய் பிறப்பாங்க. கத்தேனா பாஸ்ட் கர்மம் கி ஃபல் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, பூர்வ ஜென்ம கர்மத்தின் பலன். இல்லையா, போன ஜென்மம் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ இப்போ இந்த பணக்கார வீட்டில் வந்து பிறந்திருக்காங்கன்னு சொல்லி, அப்போ அந்த புண்ணிய கர்மத்தின் பலனாக செல்வந்தர் வீட்டில் போய் பிறக்க முடியும். नॉलेज का दान दिया व कॉलेज धर्मशाला आदि बनाया, उसका फल मिलता है परंतु अल्पकाल के लिए. ஆனா அங்க கூட பாபா என்ன சொல்றாரு, கல்லூரிகள் கட்டி தர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, தான தர்மம் செய்யறதுனால திரும்பி பணக்கார வீட்டில் போய் பிறக்கிறான். ஏன்னா அதில் அல்ப காலம். ஆனால் நாம் இப்போ இந்த ஞான ரத்தனங்களை கேட்டு இந்த ஞான ரத்தனங்களை தானம் செய்யும்போது அநேக ஜென்மங்களுக்கு செல்வந்தர்களாக ஆகிறோம்.
दान पुण्य आदि यहाँ किया जाता है. தானம் புண்ணிய செயல்கள் எல்லாமே இங்கே தான் செய்ய முடியும். சத்தியமே நகி கியா ஜாத்தா ஹே. சத்தியத்தில் போய் யாராவது புண்ணிய கர்மம் செய்யலாமா? நேச்சுரலாகவே ஆத்மா நல்ல கர்மா தான் செய்யும். பட் அங்கே தானம் பண்ண முடியாது. ஏன்னா பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களே இருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் எல்லாமே இருக்கும். அதனால் யாருக்கு யாரும் கொடுக்கல் வாங்கல் தேவையில்லை. சத்தியமே அச்சாஹி கரம் கர்த்தே. சத்தியத்தில் எல்லாமே நல்ல செயல்கள் தான் செய்வான். கியூங்கி அபி கா வர்ஷா மிலா ஹுவா. ஏன்னா சத்தியுகம் என்பது இப்போ செய்த முயற்சியினுடைய பலன். வஹா கொய் விக்ரம் கரம் விக்ரம் நகி பனேங்கே கியூங்கி ராவன் ஹி நகி. அங்கே உங்களுடைய எந்த ஒரு செயல்களும் பாவ செயல்களாக ஆகாது. ஏன்னா ராவணனே இல்லை. விகார் மே ஜானே சே விகாரி கரம் பன் ஜாத்தா ஹே. எப்போ நீங்கள் விகாரத்தில் போகின்றீர்களோ அப்போ உங்கள் செயல்கள் விகர்மமாக மாறுகின்றது. சொர்க்கமே விக்ரம் கொய் ஹோத்தா நஹி. ஆனால் சொர்க்கத்தில் யாருமே கெட்ட செயல்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்? ராவணன் கிடையாது, விகாரங்கள் இல்லை. சாரா மதார் கர்மோம் பர்ஹே. ஆக நாம் எதை அடைகின்றோம்? அதனுடைய ஆதாரம் என்ன? நாம செய்த செயல்கள் அடிப்படையில் தான். மாயா ராவன் அவகுண் பனாத்தாகே. மாயை என்ற ராவணன் கெட்ட குணங்கள் உடையவராக ஆக்குகின்றான். பாப் ஆக்கர் சர்வகுண சம்பன்ன பனாத்தாகே. ஆனால் பாபா சர்வகுண சம்பன்னமானவராக ஆக்குகின்றார். राम वंशी रावण वंशी की युद्ध चलती है. ராமருடைய வம்சத்துக்கும் ராவனுடைய வம்சத்திற்கும் யுத்தம் நடைபெறுகின்றது. தும் ராம் கி பச்சே ஹோ. நீங்கள் ராமருடைய குழந்தைகள். கித்னே அச்சே அச்சே பச்சே மாயா சே ஹார் காலேதா ஹே. நல்ல நல்ல குழந்தைகள் கூட மாகிட்ட தோத்துறாங்க. பாபா நாம் நஹி பத்லாத்தா ஹை. பாபா பேர் சொல்ல மாட்டார். இன்னும் 1-2னா பேர் சொல்லலாம். எத்தனையோ குழந்தைகள் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டு அப்புறம் பாபா கைவிட்டு ஓடி போயிடறாங்க. ஃபிர் பி உம்மீத் ரக்தா ஹே. ஆனாலும் பாபா நம்பிக்கை வைக்கிறார். அதம் तो अदम का उद्धार करना होता है. बाप को सारे विश्व उद्धार करना है. முழு உலகத்தையுமே பாபா உத்தாரம் செய்ய வேண்டியது. ராவன் கி ராஜ்ய में अभी अदम गति को पाया है. ராவண ராஜ்யத்தில் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? அதோகதி, ரொம்ப கீழான நிலைக்கு வந்துட்டாங்க. बाप तो बचने और बचाने की युक्तियां रोज रोज समझाते रहता है. फिर भी गिरते तो अदम अदम बन जाता है. பாபா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்மளோ காப்பாற்றிக் கொள்ளணும், பிறரையும் காப்பாற்ற வேண்டும். அதுக்குண்டான யுக்தி தினம் தினம் சொல்றார். ஆனாலும் குழந்தைகள் என்ன பண்றாங்க? ஆயினும் மீண்டும் தவறு பண்ணி கீழானவர்களாக ஆயிடுறாங்க. இத்தனை சட் நகி சக்தா. ஞானம் கேட்டும் தவறுகள் செய்து கீழானவர்களாக ஆயிடுறாங்கன்னா அவங்களால முன்னேற முடியாது. அதம்பனா அந்தர் காத்தே ரஹிங்க. தான் செய்த குற்ற செயல்கள், தீய செயல்கள் உள்ளுக்குள்ள அரிச்சிட்டே இருக்கும். பாபா ஞானம் கேட்டு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே. ஏன்னா முன்னாடி தப்பு எது ரைட் எதுன்னு தெரியாது, அதனால மனசு அரிக்காது. இப்போ புரிதல் வந்த பிறகு தவறு செய்யும்போது மனசு அரிக்கும். जैसे कहते ना अंतकाल जो उनकी बुद्धि में वक्त अपना ही याद आता रहेंगे. கடைசி நேரத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் தப்பு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதான் கடைசி நேரத்தில் உங்கள் மனசு உறுத்தும். ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு. तो बाप बच्चों को समझाते कलक पलक तुम ही सुनते हो सृष्टि चक्कर कैसे फिरता है. जानवर तो नहीं जानेंगे,
கல்பம் பாபா சொல்றாரு, நீங்க தான் கேட்பீங்க சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகின்றது. பாபா மிருகங்களுக்கு ஞானம் கொடுக்கல. தும்கி சுந்தேகோ அவர் சம்ஜாத்தேகோ, நீங்க தான் கேட்கின்றீர்கள், மேலும் பிறருக்கு புரிய வைக்கின்றீர்கள். மனுஷத்தோ மனுஷகி லக்ஷ்மி நாராயண் கபி நா கான் ஆதி சபி ஹே பிர்பி மனுஷகினா, மனிதர்கள் என்றாலே மனிதர்கள் தான். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணுக்கு என்ன இருக்கு? கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆகவே அவர்களும் மனிதர்கள் தான். பரத்து தெய்வீ குண்கே இஸ்லியே உनको தேவதா கஹா ஜா. ஆனால் அவங்ககிட்ட தெய்வீக குணங்கள் இருக்கின்றது, அதனால அவங்கள தேவதைகள்னு சொல்றோம். ஐசே தேவதா கைசே பந்தே ஃபிர் கைசே கீர்த்தி சக்கரக்கோ தும்கி பதா. சரி, இப்படிப்பட்ட தேவதைகளாக எப்படி ஆகிறார்கள், மேலும் எப்படி கீழே விழுகிறார்கள், இந்த சக்கரம் பற்றி உங்களுக்கு தான் தெரியும். जो विचार और मंथन करते रहेंगे उनकी धारणा होंगी. யார் இந்த ஞானத்தை கடைந்து கொண்டே இருக்கின்றார்களோ, சிந்திச்சுட்டே இருக்காங்களோ, அது செயல்ல வந்துடும், தாரணையில் வந்துடும். जो विचार और मंथन ही नहीं करते उनको बुद्धू कहेंगे. பாபா சொல்றாரு, யார் ஞானத்தை சிந்தனை செய்வதே இல்லையோ அவங்கள பாபா என்னன்னு சொல்றாரு? முட்டாள்னு சொல்றாரு. முரளி चलाने वाला का विचार और मंथन चलता रहेंगे. யார் முரளி வாசிக்கின்றார்களோ, வாசிக்கக்கூடியவர்களுக்கு என்ன இருக்கும்? நம்ம என்ன முரளி சொன்னோங்கிறத சிந்தனை இருக்கும். உமீத் ரக்னா மனா சர்வீஸ் கா ஷோங் தக்னா நகி. ஊக்கத்தோடு இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? சேவையில் ஆர்வம் காட்டுவது. ஒரு பொழுதும் கலைப்படையக்கூடாது. बल कोई चढ़कर फिर आदम बना और आते तो स्नेह से बिठाएंगे ना, वह कहेंगे चले जाओ. யாராவது முரளி கேட்டுட்டே இருந்தவங்க, பாபா குழந்தையானவங்க திரும்பி ஏதாவது தவறு பண்ணிட்ட காரணத்தினால அவங்கள நாம் என்ன பண்ணக்கூடாது? சென்டருக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. திரும்பி நீங்கள் அவங்களுக்கு அன்பு கொடுங்க, உட்கார வச்சு ஞானம் சொல்லுங்க. हाल चाल पूछना पड़े, इतने दिन कहाँ रहे, क्यों नहीं आए. தெரியுது உங்களுக்கு, அவங்க பாபா குழந்தையாக பல வருஷம் இருந்து திரும்பி தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. மீண்டும் வரும்போது நாம் என்ன பண்ணோம்? அவங்களுடைய நலம் விசாரிக்கணும். ஏன் இத்தனை நாள் வரலன்னு கேட்கணும். இத்தனை நாள் எங்கிருந்தீங்க? கங்கினா மாயாசே ஹார் காலியா. என்ன சொல்லுவாங்க? நான் மாயிடம் தோல்வி அடைந்து விட்டேன். சமஸ்தே ஞான் படா அச்சா ஹே. ஞானம் மிகவும் உயர்வானது. ஸ்மிருதி தோ ரக்தி ஹேனா, நினைவுங்கிறது இருக்கும் இல்லையா? பக்தி மீ தோ ஹார் ஜீத் பானே கி பாத்தி நகி. பக்தியில் வெற்றி அடைந்தார்கள், பக்தியில் தோல்வி அடைந்தார்கள் அப்படிங்கிற பேச்சே இல்லை. எக் நாலேஜ்க்கு இஸ்கே தாரண் கர்னா. இந்த ஞானத்தை தான் நாம் தாரணை பண்ணணும். तुम जब तक ब्राह्मण न बने तब तक देवता बन न सके. எதுவரை நீங்கள் பிராமணர்களாக ஆகவில்லையோ அதுவரை நீங்கள் என்ன ஆக முடியாது? தேவதைகளாக ஆக முடியாது. கிறிஸ்டின், புத்த, பாரசி ஆதிமே பிராமன் தோடி ஹி ஹோத்தா ஹே. கிறிஸ்துவர்கள், புத்திஸ்ட், பாரசின்னு சொல்லிக்கிறாங்க, அவங்கள பிராமணர்கள் சொல்ல முடியாது. பிராமன் கி பச்சே பிராமன் ஹோத்தா ஹே. பிராமணர்களுடைய குழந்தை தான் பிராமணாக முடியும். எக் பாத்தே அபி தும் சமஸ்தே. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. தும் சாந்தே ஹோ அல்லஃப் கோ யாத் கர்னா. இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. அல்லஃப் ஆண்டவனை நினைவு செய்யணும். அல்லஃப் கோ யாத் கர்னே சே பாதுஷா மில்தா. அல்லஃப்னு சொல்லக்கூடிய கடவுளை நாம் நினைவு செய்வதனால் என்ன கிடைக்குது? பாதுஷா, ராஜ்யம் கிடைக்குது. ஜப் कोई मिले तो बोलो अल्लाह अल्लाह को याद करो. யாராவது நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் என்ன பண்ணோம்? இறைவன் சொல்லக்கூடிய அல்லாவை நினைவு செய்யுங்கள். அல்லாஹ் को ही ऊंच कहा जाता है. இறைவனை தான் உயர்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. अंगुली से अल्लाह की
तरफ इशारा करते हैं. நாம கடவுள்னு சொல்லும்போது, பகவான் சொல்லும்போது என்ன பண்றோம்? கடவுளை நினைங்கன்னு சொல்லிட்டு ஒரு விரல் தூக்கி நம்ம சுட்டி காட்டுறோம் மேல இருக்கிறதா. சீதா ஹி சீதா அல்லாஹ் ஹே, இப்படி நேரா காட்டுறோம். ஏன்னா ஆண்டவன் மேலான இடத்துல இருக்காரு. அல்லாஹ் ஏகோ ஹி கஹா ஜாத்தா ஹே. ஆக இறைவன், கடவுள், ஆண்டவன் சொல்றது ஒருவர் தான். ஏக்கி பகவான் பாக்கி சபி பச்சே ஹே. பகவான் என்பவர் ஒருவர்தான், மற்ற அனைவரும் அவருடைய குழந்தைகள். பாப்கோ அல்லஃப் கஹா ஜாத்தா. பாபாவைத்தான் இறைவன் சொல்றோம். बाप ज्ञान भी देता है, अपने बच्चों भी बनाता है. பாபா ஞானத்தையும் கூறுகின்றார், மேலும் தன்னுடைய குழந்தைகளாக ஆக்கிக் கொள்கிறார். तो बच्चों को कितना खुशी में रहनी चाहिए. ஸோ குழந்தைகளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். பாபா हमारा कितना सेवा करता है. பாபா நமக்காக எவ்வளோ சேவை செய்கிறாரு. விஸ்வ கா மாலிக் பனாத்தா है, உலகத்துக்கே தலைவனாக ஆக்குறார். फिर खुद उस पवित्र दुनिया में आता भी नहीं. அதுக்கப்புறம் அந்த தூய்மையான உலகம் அதில் பாபாவுடைய பாற்றில் வர்றதில்லை. பாவன் துனியாவே कोई उनको बुलाते नहीं. தூய்மையான உலகத்தில் கடவுளை வாங்கன்னு யாரும் கூப்பிட மாட்டார். பதி துனியாமே ஹே புலாத்தா ஹே. பதீத உலகத்தில் தான் அவரை அழைக்கின்றார். பாவன் துனியாமே ஆக்கர் கியா கரேங்கி. எல்லாரும் தூய்மையாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த உலகத்தில் அவர் என்ன செய்வார்? உன்கா நாம் ஹி பதீத பாவன். ஆகவே அவருடைய பேரே பதீத பாவன். तो पुरानी दुनिया को पावन दुनिया बनाना उनकी ड्यूटी है. பழைய உலகத்தை தூய்மையான உலகமாக மாற்றுவது அவருடைய டியூட்டி. बाप का नाम ही शिव है. அவருடைய பேரே சிவன். बच्चों को सालिग्राम कहा जाता. ஆத்மாக்களை, குழந்தைகளை சாலிகிராம் சொல்றோம். दोनों की पूजा होती है. இரண்டுக்கும், சிவலிங்கத்தின் கூட கூட சாலிகிராம் வச்சு பூஜை செய்கிறோம். அதாவது ஆத்மாக்களுக்கும் பரமாத்மா கூட பூஜை நடைபெறுது. परंतु पूजा करने वाला कुछ पता नहीं. பூஜை செய்கிறவங்களுக்கு இந்த சாலிகிராம்னா என்ன, சிவலிங்கம்னா என்ன ஒன்றும் தெரியாது. பஸ் ஏக் ரசம் ரிவாஸ் பனா தியா பூஜா கி. அது ஒரு ரசம் ரிவாஸ். ரசம் ரிவாஸ்னா என்ன? அது ஒரு சடங்காக, ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு. டெய்லி அதை செய்யணும். देवियों को भी फर्स्ट क्लास हीरे मोती की महल आदि बनाते पूजा करते. தேவதைகளுக்கு என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ், மிகவும் அழகான முத்துக்கள் வைரங்களால் ஆன மாளிகைகள், முத்துக்கள் வைரங்களான மாளிகை பண்றாங்க. அவங்களுக்கு பூஜை நடைபெறுது. வக்தோ மிட்டி கா லிங் பனாயா அவர் தோடு தேத்த. தேவதைகளுக்கு அழகான மூர்த்தி செய்து அதில் முத்துக்கள் வைரங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணுறாங்க. பட் சிவனுக்கு அப்படி இல்லை, ஒரு லிங்கம் பண்ணுறாங்க மண்ணால், அதுக்கப்புறம் அதை உடைச்சிடுறாங்க. பனானேமே மெஹனத் நஹி லக்தா. செய்கிறதுல கஷ்டமே இல்லை, லிங்கம்னா ஈஸியாக பண்ணிடலாம். தேவியோக்கு பனானமே மெஹனத் லக்தி ஹே. ஆனால் தேவிகளுடைய மூர்த்திகளை பண்ண எவ்வளோ கஷ்டம். உன்கி பூஜாமே மெஹனத் நஹி லக்தி. பட் சிவனுடைய சிலை செய்யறது, அவரை பூஜை செய்யறது எல்லாம் ஈஸி. முஃபத் மே மில்தா ஹே, எல்லாம் ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். பரந்து பானி மே கிஸ் கிஸ்கர் கோலா பன் சாத்தா ஹே. கடலோரம் இருக்கக்கூடிய கல் மேலே அந்த கடல் தண்ணி பட்டு 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 என்ன ஆகிடும், அது ரொம்ப பளபளப்பாக சைனிங் ஆயிடும். பூரா அண்டு கார் பனா தேத்தா ஹே. அந்த சாதாரண ஒரு கல் தான் தண்ணி பட்டு 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 என்ன ஆயிடுது, அது ஒரு அழகான ஒரு அண்டகார் லிங்கமாக ஆயிரு. கத்தினா அண்டு மிசல் ஆத்மா ஹே. அண்டத்தை போல் ஆத்மா இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ பிரம்ம தத்துவமே இருக்கு. ஆத்மா பிரம்ம தத்துவத்தில் ஒரு ஜோதியாக இருக்கு. इसलिए उनको ब्रह्मांड कहते. ஆகவே அந்த உலகத்தை பிரம்மாண்டம் சொல்றோம். तुम ब्रह्मांड के और विश्व के मालिक बनते हो.
நீங்கள் அந்த பிரம்மாண்டத்திற்கும் உலகத்துக்கும் தலைவராகிறீங்க. तो पहले पहले समझानी देनी है एक बाप की. அதனால் முதல் ஒரு தந்தையின் அறிமுகம் கொடுக்கணும். சிவகோ பாபா கர் சபிகோ யாத். சிவனை தந்தை என்று சொல்லி எல்லாமே நினைக்கிறாங்க. दूसरा ब्रह्मा को भी बाबा कहते. அடுத்து பிரம்மாவையும் பாபான்னு சொல்றோம். प्रजा पिता है तो सारी प्रजा का पिता हुआ ना. प्रजा பிதான்னு சொல்றோம்னா அப்ப முழு பிரஜைகளுக்கும் தந்தையாக இருக்கார். கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் है. அவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். सारा ज्ञान अभी तुम बच्चों में है. அனைத்து ஞானமும் குழந்தைகளாகிய உங்களுக்குள் இருக்கு. பிரஜாபிதா பிரம்மா तो कहते बहुत है. பிரஜாபிதா பிரம்மா என்று பலரை சொல்றோம். परंतु यथार्थ रीति जानते कोई नहीं. ஆனா யதார்த்த ரீதியில யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. பிரம்மா கிஸ்கா பச்சா. பிரம்மா யாருடைய குழந்தை? தும் கஹெங்கே பரம்பிதா பரமாத்மா கி. நீங்க சொல்வீங்க பிரம்மா கூட யாருடைய குழந்தை? परमपिता परमात्मा. शिव बाबा ने इनकी अडॉप्ट किया तो एक शरीरधारी हुआ ना. शिव बाबा इवरा अडॉप्ट பண்றார். ईश्वर की सभी औलाद है. அனைவரும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள். फिर जब शरीर मिलती तो प्रजापिता ब्रह्मा की अडॉप्शन कहते. शरीரம் கிடைக்கும்போது பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சொல்றோம். वह अडॉप्शन नहीं. ஆத்மாவை தத்தெடுக்கிறது இல்லை. शरीरத்தில் இருக்கும்போது பாபா தத்தெடுக்கிறார். क्या आत्माओं को परमात्मा अडॉप्ट किया? ஆத்மாக்களை பரமாத்மா என்ன தத்தெடுக்கிறாரா? नहीं, तुमको अडॉप्ट किया. உங்களை தான் பாபா தத்தெடுக்கிறார். अभी तुम ब्रह्म कुमार कुमारिया. இப்ப நீங்க பிரம்ம குமார் குமாரிகள். क्या आत्माओं को परमात्मा ने अडॉप्ट किया? शिव बाबा ने अडॉप्ट नहीं. ஆத்மாக்களை ஒரு பொழுதும் சிவ பாபா தத்தெடுப்பதில்லை. சபி ஆத்மா அனாதி அவினாஷி. அனைவரும் ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். சபி ஆத்மாக்கு அப்பன அப்பனா ஷரீர். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரவர்களுக்கென்று ஷரீர். அப்பனா அப்பனா பார்ட் மிலா. அவரவர்களுக்கு பார்ட் கிடைச்சிருக்கு. ஜோ பஜானா. அந்த பார்ட்டை நடிக்கணும். ஏ பார்ட் ஹி அனாதி அவினாஷி परंपरा से चलाता है. இந்த பார்ட் அனாதி அவினாஷி பரம்பரையாக நடக்கின்றது. உன்கி ஆதி அந்த் நஹி கஹா ஜா. அதற்கு ஆரம்பம் முடிவு என்று சொல்ல முடியாது. अच्छा நல்லது. मीठे मीठे से खिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडान मुख्य सारम अपनी सौकार पोजिशन आदि का अहंकार मिटा देना. நான் மிகப்பெரிய செல்வந்தன், நான் மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்றேன் என்ற இந்த அகங்காரத்தை நீக்கிவிடுங்கள். அவினாஷி ज्ञान धन से स्वयं को मालामाल बनाना है. அழிவற்ற ஞான செல்வத்தின் மூலமாக தன்னை தானே செல்வந்தர்களாக ஆக்க வேண்டும். सर्विस में कभी थकना नहीं. சேவையில் ஒரு பொழுதும் களைப்படையக்கூடாது. वातावरण को अच्छे रखने के लिए मुख से सदैव रतन ही निकलना है. வாயு மண்டலத்தை நன்றாக வைத்துக் கொள்ள சதா வாயிலிருந்து என்ன பண்ணோம்? ரத்தனங்கள் தான் வர வேண்டும். துக் தேனே வாலா போல் ந நிக்கலே. துக்கத்தை தரக்கூடிய வார்த்தைகள் பேசக்கூடாது. एक ध्यान रखना. இதுல கவனம் கொடுங்க. ஹர்ஷித் ரஹனா. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். वरदानम. कैसे भी वायुमंडल में मन बुद्धि को सेकंड में एकाग्र करने वाला सर्वशक्ति संपन्न भव. எப்படிப்பட்ட வாயு மண்டலத்திலையும் மனம் புத்தியை ஒரு செகண்ட்ல ஒருமுகப்படுத்தக்கூடியவர்கள்
சர்வ சக்திகள் संपन्नमानवர்கள் ஆகுக. बाप दादा ने सभी बच्चों को सर्व शक्तियों को वर्षा दिया. बाप दादा அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வ சக்திகள் என்ற ஆஸ்தியை கொடுத்திருக்கின்றார். याद की शक्ति अर्थात मन बुद्धि को कहाँ जहाँ लगाना चाहिए वहाँ लग जाए. நினைவின் சக்தி என்றால் அதனுடைய பொருள் என்ன? மனம் புத்தியை எங்கு ஒரு நிலைப்படுத்த வேண்டுமோ அங்கு ஒரு நிலையாக ஆகிவிடும். कैसे भी वायुमंडल बीच में अपने मन बुद्धि को सेकंड में एकाग्र कर लो. எப்படிப்பட்ட வாயு மண்டலத்தின் இடையிலும் மனம் புத்தியை ஒரு செகண்டில் ஒருமுகப்படுத்துங்கள். परिस्थिति हलचल की हो, वायुमंडल तमोगुणी की हो, माया अपने बनाने के प्रयत्न कर रहे हो, फिर भी सेकंड में एकाग्र हो जाओ. சூழ்நிலைகள் என்பது குழப்பம் வாய்ந்ததாக, வாயு மண்டலம் என்பது தமோகுணம் உடையதாக, மாயை உங்களை தன்னுடையவர்களாக ஆக்கிக்கொள்ள முயற்சி பண்ணுது. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளையும் ஒரு செகண்ட்ல ஒரு முகம் ஆகிவிடுங்கள். ऐसे कंट्रोलिंग पावर हो तब कहेंगे सर्वशक्ति सम. அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோலிங் பவர் உள்ளவர்கள்தான் அனைத்து சக்தியும் நிறைந்தவர்கள். ஸ்லோகன். विश्व कल्याण की जिम्मेवारी और पवित्रता का लाइट का ताज पहनने वाले डबल ताजदारी बनते. विश्व கல்யாணம் என்ற பொறுப்பு, மேலும் தூய்மை என்ற ஒளி கிரீடம் ரெண்டையும் அணிந்திருப்பவர்கள் தான் யாரு? டபுள் தாஜ். ஒன்று சேவை என்ற கிரீடம், இன்னொன்று தூய்மை என்ற ஒளி கிரீடம். இந்த இரண்டு கிரீடம் அணிந்தவர்கள் தான் டபுள் தாஜ்தாரி, இரட்டை கிரீடதாரின் பாபா சொல்றார். अव्यक्त इशारा. जिस आत्मा को सर्व प्राप्ति की अनुभूति होगा, எந்த ஆத்மாக்களிடம் அனைத்து விதமான பிராப்திகளின் அனுபவம் இருக்கின்றதோ, வக் சதா சந்துஷ்ட ஹோகா, அவர்கள் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார்கள். உஸ்கி சேரே பர் சதா பிரசன்னதா கி நிஷானி திகாய் தி, அவங்களுடைய தோற்றத்தில் எப்பொழுதும் திருப்தி என்பது வெளிப்படும். யார்கிட்ட? யார் பாபா கொடுத்த அனைத்து பிராப்திகளையும் அனுபவம் செய்பவர்கள். सेवादारी जब स्व और सर्व से संतुष्ट होता है तो सेवा का सहयोग उमंग उत्साह स्वतः ही होता है. சேவாதாரி என்றாலே அவர்கள் தன் மீதும் அனைவர் மீதும் எப்ப திருப்தி அடைகின்றார்களோ அப்போ அந்த சேவையினுடைய சகயோகம், உற்சாகம், ஆர்வம் இருக்கின்றது. கர்க்கே கரானா நகி படுத்தா, சொல்லி செய்ய வைக்க வேண்டியது அவசியம் இருக்காது. சந்துஷ்ட சகஜி உமங் உற்சாமே லாத்தாக, திருப்தி, தானும் திருப்தி, மற்றவர்களை திருப்தியாக வைத்து கொள்ளும்போது அவங்க இயல்பாகவே சேவையில் சகயோகம் கொடுக்கறதுல உற்சாக ஆர்வம். सेवादार के विशेष यही लक्ष्य है संतुष्ट रहना और करना. சேவாதாரி என்றாலே விசேஷமான இந்த லட்சியத்தை வைக்க வேண்டும். தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்கள சேவை செய்ய வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அவங்க தானாகவே உற்சாக ஆர்வத்தோட சேவை செய்வாங்க. அதனால் சேவைக்கு முக்கியமானது என்ன? திருப்தி. நானும் திருப்தியாக இருக்கணும். என் கூட யாரெல்லாம் சேவை செய்கிறாங்களோ அவங்க மேலே நான் திருப்தியாக இருக்கேன். ஆனால் இதில் ஒன்று முக்கியமாக நம்ம கவனம் கொடுக்கணும். நாம் விரும்பினபடி அவங்க நடந்தால் செய்தால் நமக்கு திருப்தி ஏற்படும். இல்லைன்னா மனசில் கேள்விக்குறி வந்துடுது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்மகிட்ட பாபா கொடுக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அனுபவம் பண்ணி இருந்தால், அனைவரும் பிராமண ஆத்மாக்கள்னு நம்ம ஏற்றுக்கொண்டால், அவங்களுடைய குறைகளை பார்த்தாலும் அவங்க மேலே நம்ம திருப்தியாக இருக்கணும்.
அப்போ தான் நம்ம அவங்ககிட்ட சேவை செய்விக்க முடியும். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला, हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला, हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। जो होता अच्छा होता है, सब में है अच्छाई। सुंदरतम ये खेल बना है, ध्यान से खेलो भाई। जो होता अच्छा होता है, सब में है अच्छाई। सुंदरतम ये खेल बना है, ध्यान से खेलो भाई। दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला। दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने, वैसा इसको पाया। सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने, वैसा इसको पाया। सागर मंथन करके मन का अमृत है निकला। सागर मंथन करके मन का अमृत है निकला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। नेकी कर दरिया
ஒரே ஒரு அன்பான வார்த்தை தான் நிறைய பேரோட துயரமான உள்ளங்களை ஆறுதல் படுத்தும். One word spoken with love can soothe the sorrowful hearts of many.